இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 77ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: தேவனே எழுந்தருளும், நோக்காக நீரே வழக்காடும், மதியினாலே நாடோம் உமக்கு ஒரு நிந்தையை நினைத்துக் கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும், விரோதமாய் ஊன்றுகிறவர்கள் அமளி எப்போதும் உனக்கு உண்டாக நிற்கிறது. இது ஒரு வித்தியாசமான ஆசாவின் ஜெபம். அவனொரு அரசன். இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறது ஆசாவின் போதவை சங்கீதம். 73ஆம் சங்கீதம் 74, 75, 75, 76. இந்த வசனங்கள் எல்லாமே 77. இது எல்லாமே ஒரு போதவை சங்கீதம். இந்த 73ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் அந்த ஆசானுடைய கூக்குரல். அங்கே வித்தியாசமான மக்களை குறித்து சொல்கிறார்கள். அறிவாளிகள், செல்வந்தர்கள், நாத்தியர்கள், இப்படி பல மனிதர்களை குறித்து 73ஆம் சங்கீதம் இன்றைய கால சூழ்நிலையை ஒரு விவரிக்கிறார். இவரையும் பாருங்களேன், தேவனே எழுந்தருளும். பல நேரங்களில் அன்பானவர்களே, இது ஒரு பாரம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் மௌனமா இருப்பது போல, தேவன் அமைதியா இருப்பது போல தோற்றமளிக்கிறது. எத்தனை ஜபங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாரம், எவ்வளவு கலக்கம். ஸ்டில் இந்த வாழ்க்கையில பல நேரம் யோசிக்கிறோம், தேவன் மறந்து விட்டாரே, தேவன் பதில் கொடுக்க மறுக்கிறாரே. இல்லை அன்பானவர்களே, இது அவருடைய பாரம். வசூல வார்த்தை தேவனே எழுந்தருளும். அடுத்த வார்த்தை நீரே உனக்காக வழக்காடும். இது சற்று வித்தியாசமான ஒரு ஜபமா இருக்கும். இந்த இடத்தை விரைந்து நாம் பார்க்க முடியாது. அடுத்த வார்த்தை சொல்கிறார், மதியினாலே நாடோறும் உனக்கு ஒரு நிந்தையை நினைத்துக் கொள்ளும். தமிழங்களிலே நம்முடைய வாழ்க்கை உண்மை அல்லவா? இரக்கம் செய்ய போய் இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு பிரச்சனைக்குள் இருக்கிறோம். யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களால் பாடுபடுத்தப்படுகிறோம். உதவி செய்ய போய் இந்த உரத்தோத்துக்குள்ள இருக்கிறோம். நன்மை செய்து தீர்வு அனுபவிக்கிறோம். இதான் இன்றைய உலகம். இதுதான் அன்றைக்கு ஆசாவுடைய ஜபமாய் பார்க்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்கிறார், உங்களுடைய சத்துருக்களுடைய ஆரவாரத்தை மறவாதேயும். இதுதான் உலகத்துல சொல்லுவார்கள், அது ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு. அவன் முன்ன நீடிக்காது. நீ பாருங்களேன், சத்துருக்களுடைய ஆரவாரம் அநேக சொல்கிற வார்த்தை. நீ இவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, இவ்வளவு ஊழல் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, இப்ப எங்க இருக்கீங்க பாத்தீங்களா, ஒண்ணுமெல்லாம் போயிட்டீங்க. இதான் இந்த உலகத்தினுடைய நிலம். இந்த உலகம் நம்மை குறித்து பேசுகிற கேவலமான வார்த்தைகள். இந்த ஜெபம் என்னவென்றால், தேவனே சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதே. இதுதான் உண்மை. நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள், உத்தமமாக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு என்று சின்ன சின்ன காரியங்களிலே பயப்படுகிறவர்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது வேதனையும் கண்ணீரும் மங்களாய்ப்போம். வெளியே சொல்ல முடியாத பலமுறை தாக்குதல்கள். வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதே. இதைத்தான் 73ஆம் சங்கீதத்துல கூட ஆசார் சொல்லுகிறார். அவர்களுக்கு பாடுகள் இல்லை, மறுபுறம் வருத்தத்தில் அகப்படார்கள். பெருமை சிறப்பினையை போல மூடிக்கொள்ளுகிறது. அவருக்கு பாடுகளே இல்லை, போராட்டங்களே இல்லை, துன்பங்களே இல்லை. ஆனாலும் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். நாளே ஜபத்தை நன்றாக கவனிக்க கேட்கிறேன். அவர் சொல்ல ஒரு வார்த்தை, அவர்கள் ஆரவாரத்தை நீர் மறவாதேயும், சத்துருக்கள் ஆரவாரம். அடுத்த வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. உண்மை அல்லவா? இன்னைக்கு பாருங்க, இன்றைய எல்லாமே நாட்டு நடப்புகள் முன்னோக்கில் பெருங்குகிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு அரசாளுகிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள். நீதியிலேயே நாள்தோறும் ஊடகத்திலே பார்க்கிறோம். ஏழை ஜனங்கள், அப்பாவிகள் நாள்தோறும் ஒடுக்கப்படுகிறார்கள், ஊடுகள் ஒடுக்கப்படுகிறது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய வட இந்தியாவிலே எத்தனை ஊழியர்கள், எத்தனை திருச்சபைகள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. நீங்க விஷம் பிடிச்சு பார்த்தீங்களா? அவருடைய அந்த ஆரவாரம் அதிகரிக்கிறது. அவருடைய ஆரவாரம் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய அமளி எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில நம்முடைய ஜபத்தில் நமக்கு ஒரு சோர்வு,
இவ்வளவு ஜெபிக்கிறோமே, இவ்வளவு வேலை வாசிக்கிறோமே, இவ்வளவு பண்றோமே, நம்முடைய ஜெபத்தில் நமக்கு ஒரு சோறு உண்டாகிறது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனே அவர்களுக்காக வழக்காடுகிறவர். இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நன்றாக கவனிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சுவாசமே நம்முடைய ஜபம்தான். அது இல்லை என்றால் சுவாசிக்க முடியாது. எப்படி ஒரு மனிதனுக்கு சுவாசம் முக்கியமோ அதுபோல ஒரு ஜபம் முக்கியம். கவனியுங்கள், நம்முடைய ஜீவியத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி சுவாசம் அவசியமோ, சுவாசம் இல்லை என்றால் நம்முடைய பெயரே வேறு. நினைக்கிறேன், நமக்கு சுவாசம் மாத்திரம் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரதமராக இருந்தாலும் இந்த பிரேயர் என்று சொல்லுவார்கள். நான் நீங்கள் மறிக்கும் போது இப்பதான் ஒரு பேர் இருக்கிறது, ஒரு பெயர் இருக்கிறது, டாக்டர் ரெவரன். அந்த சுவாசம் விட்டு போய் வரும்போது சரீரம் எப்போ அடக்கம் பண்றாங்க, பாடி எப்போ வருது அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆனா பேரை சொல்லல, பாடி எப்பதான் வருது. அப்படியெல்லாம் வந்தானது ஏதோ பிள்ளைகளே, நமக்கு சுவாசம் வாழ்க்கையில சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபங்கள் முக்கியம். அது இல்லை என்றால் நான் ஒரு சரீரம் தான், பாடி. இதனாலே சில நேரங்களில அந்த வாழ்க்கையில் சில காரியங்களை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை, நாம் எதிர்பார்ப்பதில்லை, இது என்ன எதிர்பார்ப்பதில்லை. பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி, துக்கங்கள், ரெஸ்பெக்ட். ஆனா 2 இருக்கிறது. ஆனால் கவனிகள், வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத அதிகமா இருக்கலாம், ஜபங்கள் அதிகமா இருக்கலாம். ஆனாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரே ஒரு ஜபம், இது மாத்திரம் இருக்கட்டும், தேவனே எழுந்தருளும். ஒரே ஒரு கருத்து பண்ணுங்க, லார்ட் யூ அரைஸ், தேவனே எழுந்தருளும். இது முக்கியமான ஒரு ஜபம். ஜபம் மட்டுமல்ல, தேவனை செயல்படுத்தும் ஜபம். தேவனே எழுந்தருளும். நீ கேட்கலாம், அப்ப தேவன் தூங்குவதற்காரரா? இல்லை. உங்கள் அதாவது ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் சொன்னார், உலகத்தை அசைப்பது தேவனுடைய கரம், அந்த தேவனுடைய கரத்தை அசைப்பது உங்களுடைய ஜபம். எனவே உலகத்தை அசைப்பது தேவனுடைய கரம் தான். அந்த கரத்தை அசைக்கிற வல்லமை உங்கள் ஜபத்துக்கு என் ஜபத்துக்கு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான் தேவ பிள்ளைகளே, இவர் ஒருவரே நம்முடைய ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறவர். தேவனே எழுந்தருளும். அது எல்லாரும் சொல்ல முடியாது, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்ல முடியாது. தேவனோட உறவு வச்சிருக்கிறவங்க, நெருக்கமா இருக்கிறவங்க, தேவனை எழுந்தருளும் ஒரு அவிசுவாசியோ ஒரு உலக மனிதனோ சொல்ல முடியாது. அவர் எல்லா ஜனத்தை கேட்கிறவர். ஆனால் தேவனே எழுந்தருளும் என்று சொல்லுவதற்கு ஒரு நெருக்கம் தேவை, ஒரு உறவு தேவை, அவரோடு கூட ஒரு ஐக்கியம் தேவை. அது இல்லாமல் யூ கேனாட். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அரைஸ் ஃபார் காட். அது அடுத்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அழகாப்பட்டது ப்ளீட் பை ஓன் காஸ்ட். தமிழ்ல சற்று வித்தியாசமா இருக்கலாம் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நீர் உமக்காக நீரே வழக்காடும். இந்த வார்த்தை ஆங்கிலத்துல அரைஸ் அண்ட் ப்ளீட் யுவர் ஓன் காஸ்ட், உமக்காக. அப்படின்னா அன்பு பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை நடக்கிற எல்லாமே கவனிங்கள், அவர்தான் வழக்காடுகிறார் உமக்காக. அவருக்காக நீங்க வாழும்போது உங்களுடைய காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். திரும்ப சொல்லுகிறேன், உமக்காக நீ வழக்காடும். அது எப்படி? அவர் தவறு செய்யவில்லையே, அவர் ஒரு காரியம் தவறு செய்யவில்லையே. அவங்க வருஷம் சொல்லுகிறது, ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக எழுதப்படுகிறது. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை plead for your own cause. உங்களுக்காக நீ வழக்காடும். தமிழர்கள் அழகா இருக்கிறது, தேவனே நீர் எழுந்தருளும் உமக்காக. வார்த்தையை நான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன், உமக்காக. அப்படியானால் உன் காரியங்கள் அவர் காரியங்கள், உன்னுடைய கண்ணீர் அவர் கண்ணீர், உன் துக்கம் அவர் துக்கம், உன் வேதனை அவர் வேதனை, உன் பாடுகள். எனவேதான் 53ஆம் சங்கீத மேசாயா உங்கள் பாடுகளை, உங்கள் துக்கங்களை, உங்கள் கண்ணீரை மொத்தம் பாடல் கூட உன் பாடலை ஏற்றுக்கொண்டார், உன் கண்ணீரை ஏற்றுக்கொண்டார், உன் கவலைகளை ஏற்றுக்கொண்டார், உன் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் இன்றைக்கும் அன்பானவர்களே கவனியுங்கள், அவர் உங்களுக்காக பரிகரிக்கிறவர். சில இந்த நம்ம படித்தத்தை பத்தியெல்லாம் ஆரவாரம், அவருடைய அமளி, அவருடைய ஆர்ப்பாட்டம், அந்த
உபசரிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. You cannot run away from those kind of circumstances. நான் படித்த வசனத்தை படிக்கிறேன், கவனிங்கள். நிந்தனைகள், ஆரவாரங்கள், அது மட்டுமல்ல சொல்லுகிற வார்த்தை. அந்த அளவிலே அந்த 21 வசனத்துல துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பி விடுகிறான். வசனம் சொல்லுகிறது, துன்பப்பட்டவனை வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். அடுத்த வார்த்தை சிறுமை, எளிமை, இதெல்லாம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவனையும் எளிமையானவனையும் துதிக்கும்படி செய்கிற கர்த்தர். அந்த ஜெபம் ஆழமான ஜெபம். பணம் தாரும், வசதி தாரும், வீடு தாரும், காடு தாரும், பங்களா தாரும் இல்லை. ஜெபத்தை உயர்த்தி நன்றாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அல்ல சொல்லுகிறார், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்பப்படக்கூடாது. சிறுமைப்பட்டவனும் எளிமைப்பட்டவனும் தேவனை துதிக்க வேண்டும். ரொம்ப கடினமான காரியங்கள் தான், ரொம்ப கடினம். ஜெபங்கள் வருவதில்லை. வேதனையும் கண்ணீரும் அங்கலாய்ப்பு. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனே நீ விழுந்தருளும் உமக்காக. ஒரு சின்ன காரியம், அநேக காரியங்கள் கேட்கிறோம். நன்மை செய்யும் ஆண்டவரே, அதை செய்யும் இதை செய்யும். தேவன் கேட்கிற ஒரே கேள்வி, ஃபார் வாட்? எதற்காக? என்னை ஆசீர்வதியும். எதற்காக? என்னை ஆசீர்வதியும் யாருக்காக? என்னை ஆசீர்வதியும் எந்த நோக்கத்திற்காக? கவனியுங்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலே 2 காரணம் சொல்லுகிறேன். Recognize the power of God. அந்த நேரங்களிலே தேவனுடைய வல்லமையை உணருங்கள். தேவனே எழுந்தருளும். சொன்னது போல நெருக்கப்படுதல், அடிக்கப்படுதல், சிறுமைப்படுத்தப்படுதல், அதாவது நம்மை கசைக்கு போகிற காரியங்கள், ஆரவாரம், சத்துருக்களின் ஆரவாரம், சத்துருக்களின் அமளி பார்க்கிறோம் இல்லையா? ஒன்று தெரியும். அப்படிப்பட்ட மக்கள் அந்த நேரங்களில் நம்முடைய ஒரே காரணம், தேவனே எழுந்தருளும். தேவனே உமக்காவில் வழக்காடும். என் அன்பு பிள்ளையே, இதுவரை வழக்காடுவதற்கு இலவச சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை நினைக்கிறேன், இந்த கோர்ட்டுக்கு போறவங்க எல்லாருமே ஏற்கனவே பாடுகள் போறாங்க. இன்னும் பாடுகள், கடன், யோசித்து பாருங்க. நீதிக்காக போராடுறாங்க, யாரும் குற்றம் சொல்லவில்லை. எத்தனையோ பேர் நீதிமன்றத்துக்கு போய் கடன்காரனாய் மாறி இருக்கிறார்கள். எடுத்ததுக்கெல்லாம் காசு, வயத்திறந்தா காசு. இந்த நாளிலே உனக்காய் வழக்காடுகிற ஒரு தேவன் அவர். இன்றைக்கு சொல்ல வருகிறேன், ரைட்டுங்க. இந்த ஜனத்தை எல்லாரும் செய்ய முடியாது. இழந்தவனும் வழக்காடும் எல்லாரும் சொல்ல முடியாது. யாருக்குமே சொல்ல முடியும்? மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களால் மட்டுமே ஜனத்தை செய்ய முடியும். தேவனை எழுந்தருளும். விஜயத்தில் நினைக்கிறேன், ஒரு பாடு, ஒரு கஷ்டம். உங்கள் பிள்ளை எழுப்பும் போது நீங்க எழுந்து கொள்ளுகிற அந்த நிலை வேறு, அடுத்தவர்கள் எழுப்பும் போது எழுந்து கொள்ளுகிற நிலை வேறு. நினைக்கிறேன், அந்த சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருவர் உங்களை எழுப்புகிறார், அந்த நிலையில் உதவி கேட்கிறார். அந்த நிலை வேறு, அந்த மனநிலை வேறு, மனப்பக்கம் வேறு. ஆனால் உங்கள் பிள்ளை உங்களை எழுப்பும் போது, கதறும் போது, அழும் போது, அதை கூப்பிடும் போது உங்களுடைய நிலைகளே வேறு. துள்ளி குதித்து எழுந்து, அது எந்த நேரமா இருந்தாலும், இரவு நேரமோ, அது நெடுமிசையோ, வாகனம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த பிள்ளையை தோல் மேல் போட்டு என்றால் நீங்கள் தகப்பன். அப்படியானால் உலக தகப்பனுக்கு இந்த பாரம் இருக்குமானால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு இதோட பெரிய பாரம் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனையே, அது எல்லாரும் செய்ய முடியாது, எல்லாரும் செய்ய முடியாது. தேவன் அந்த உறவு, தேவனோட அந்த பாரம், தேவனோட அந்த நெருக்கம். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வசனத்தினுடைய இன்னொரு பாரம் என்னவென்றால், ஆசாவினுடைய ஜெபம், அதாவது தேவன் ராஜ்யத்தை குறித்த பாரம். சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், உண்மை உள்ளவர்கள், துன்மார்க்கர், வீழ்வுக்காரர் அப்படின்னு அவருக்கு தேவர் ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம். சொல்லுகிறேன், தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம். என் ஜனம் அழிகிறது, எளிமை சொன்னது போல, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய். இன்றைக்கு ஜனங்களுக்கு அந்த தேவ ராஜ்யத்தை குறித்த பாரமே இல்லை. ஏதோ மனம் திரும்பிவிட்டோம், சபைக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அல்லேலூயா, ஆமென். அதுதான் எனக்கு
கேட்டுக்கொண்டு போல சொல்லுங்க, தேவனே எழுந்தருளும் எங்கள் தேசத்திற்காய் வழக்காடும். இன்னைக்கு நாம வழக்காட முடியாது. ஒரு சிட்டிங்க்கு 10 லட்சம் ஆண்கள் வழக்கறிஞர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஒரு சிட்டிங்க்கு ஒரு முறை வழக்காடுங்க இருக்கு. யோசித்து பாருங்க. ஆனா வெற்றியோ தோல்வி அது அடுத்த விஷயம். ஆனா தேவன் உங்களுக்கு இலவசமான சட்ட உதவி பண்ணுகிறது அவர்தான். உனக்காக நேரே வழக்காடும். அது என்ன பாரம் என்றால் தேவர் ராஜ்யத்தை குறித்த பாரம். இரண்டாவது, தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம். மூன்றாவது, தேவ ஊழியத்தை குறித்த ஒரு பாரம். நான்காவது, தேவ நீதியை குறித்த ஒரு பாரம். இதான் ஜனத்தினுடைய கரும்பொருள். சொல்லுகிறேன், தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம். இரண்டாவது, தேவ ஜனத்தை குறித்த ஒரு பாரம். மூன்றாவது, தேவ ஊழியத்தை குறித்த ஒரு பாரம். நான்காவது, தேவனுடைய நீதியை குறித்த ஒரு பாரம். தேவனே எழுந்தருளும். இவர் யார் என்பதை எங்கள் தேசம் கண்டுகொள்ளட்டும். இன்றைக்கு நிந்திக்கிறவர்கள் ஏராளம், துஷிக்கிறவர்கள் ஏராளம், அவமானப்படுத்த ஏராளம். அடிக்கடி தொலைக்காட்சியை பார்க்கிறோம். வேதத்தை கிழிப்பது, வேதத்தின் மேல் நின்று கொண்டு ஏளனம் பண்ணுவது. இந்த பிரயோஜனம் தேவனே எழுந்தருளும், உனக்காக நீரே வழக்காடும். இது ஒரு சபைக்கான ஒரு ஜெபம். இரண்டாவது, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஜெபம். பழமை கேளுங்கள். சபைக்காக தேவ எழுந்தருளும், என் சபை மக்களுக்காக. எந்த சபையை துன்பப்படுத்தின அந்த சவுல் யாரோடைய ஜெபம் யோசித்து பாருங்கள். யாரோ அந்த நாளில் ஜெபித்த ஜெபம், ஸ்தேவானின் ரத்தம் அந்த சவுலை பவுலாய் மாற்றியது. தேவன் எழுந்தருளினார். இதை கேட்டுக்கொண்டு நம்பிக்கை பிள்ளைய நம்பிக்கை இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இருந்திருக்கலாம், நம்பிக்கை இருந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். நாளும் செய்தி, தேவன் உனக்காய் எழுந்தருளுகிறார். God is arising you. அவர் எழுந்தருளி மட்டுமல்ல, உனக்காய் வழக்காடுகிறார். உண்மைதான். அமலின் சத்தம், இறைச்சலின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம், அங்கிருக்கிற அந்த பெருமையின் சத்தம், இதெல்லாம் உண்மை. ஆனால் அத்தனையும் அடக்குகிறவர் கர்த்தர். அதனால் எழுஞ்சனத்தை அவர் கேட்கிறார். அவர் நீதி உள்ளது. நம்ம வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது அன்பானவர்களே, அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த 75ஆம் சங்கீதத்துடைய முடிவு இப்படி சொல்லுகிறது. முடிவு, துன்மார்க்கருடைய கொண்டுகளை எல்லாம் அவர் வெட்டி போடுவார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? துன்மார்க்கரின் கொண்டுகளை எல்லாம் அவர் வெட்டி போடுவார். ஆனால் தேவனுடைய பிள்ளையின் கொண்டு உயர்ந்திருக்கும். அந்த 75 என்று சொல்வது, நானோ யாக்கோபின் தேவனை நோக்கி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆரம்பிக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறது, துன்மார்க்கருடைய கொண்டுகளை ஆரவாரிக்கிற, அமளி பண்ணுகிற, எக்காலம் விடுகிற, தங்கள் காலர்களை உயர்த்திக் கொள்ளுகிற, தலைகளை உயர்த்திக் கொள்ளுகிற வார்த்தை அப்படியே சொல்லுங்கள். அவர் துன்மார்க்கரின் கொண்டுகளை வெட்டி போடுவார். மாத்திரமல்ல, நீதிமானின் கொண்டுகளை உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டு கண்டுபிடிப்படையே உன் கொண்டை உயர்த்துவார். ஏன் பாடுகிறோம்? என் கொண்டை உயர்த்தினீரே. உன் கொண்டை உயர்த்துகிற கர்த்தர் அவர். எந்த உலகத்துல நீங்கள் அதாவது தலை நிமிர்ந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்துல உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர். தொடர்ந்து ஒரு 3 காரியங்களை உங்களுடன் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். அங்கே the cause specified, அதாவது அந்த காரணத்தை அந்த பக்தன் சொல்லுகிறார். இப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே. தேவன் யாரு சொன்னால், தயவு செய்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், சிறப்பான ஒன்றை செய்கிறவர், மேன்மையான ஒன்றை செய்கிறவர். ஆங்கில எழுத்துல for your cause, தமிழ் கூட உனது நாம மகிமைக்காக. நம்பிக்கையுடைய ஒரு சின்ன, அதாவது ஆண்டவரால் ஒரு பிரச்சனை வருமானால் எல்லாவரையும் பார்த்துக் கொள்ளுவார். அக்கறைக்கு போங்க என்று சொன்னார். உங்கள் வார்த்தைக்கு கேட்டு அக்கறைக்கு போனார்கள். புயல் வந்தது, சூறாவளி வந்தது, பெருங்காற்று வந்தது, எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொண்டார். கவனித்து பாருங்கள். அவரால் ஒரு பிரச்சனை வருமானால் அவருக்காக நிந்தை, அவருக்கான ஒரு போராட்டம், அவருக்கான ஒரு காரியம் உங்களுக்கு வருமானால் he will take care of everything. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார்.
ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதாவது பெனவலன்ஸ், இந்த வார்த்தைக்கு பொருள் தயவுள்ளவர், நயெண்ணம் கொண்டவர், உனக்காக இரக்கம் பாராட்டுகிறவர், சிறப்பான ஒன்றை செய்கிறவர், மேன்மையான ஒன்றை செய்கிறவர். ஒரு 5 குறிப்புகள் சொல்கிற நம்பர் 1, அது அவருடைய காரியம். அந்த சொன்னார், எனது காரியமாக யாரை அனுப்புவேன் என்று பிள்ளையே, நீ அவருடைய காரியத்தை செய்யும் போது, அவருக்காக வாழும் போது உனக்காக எழுந்திருவார். உனது நாம மகிமைக்காக. அந்த வார்த்தை ஆங்கிலத்துல ஃபார் ஹிஸ் காஸ், அவர் நோக்கத்திற்காக, அவர் திட்டத்திற்காக. அது அருமையான வார்த்தை. நீங்கள் அந்த தெய்வீக திட்டத்தில் இணைத்துக் கொள்ளும் போது தெய்வீக வல்லமை உங்களை பராமரிக்கும். அந்த சொல்கிறேன், ஹிஸ் காஸ், அவர் நோக்கம். அவருடைய நோக்கம் எல்லாமே தெய்வீகமானது, நித்தியமானது, மேன்மையானது, நிரந்தரமானது என்று கவனிக்க வேண்டும். அவருடைய நோக்கம் எல்லாமே நித்தியமானது, தெய்வீகமானது, நிரந்தரமானது. அந்த வார்த்தை சொல்கிறது யுவர் காஸ். இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், தேவன் சொல்கிறார், ஆசால் உமது காரியம், உமது நாம மகிமைக்காக. இரண்டாவது, அவருடைய நோக்கத்திற்காக. நீ விரிக்கும் போது உங்களை கேட்டுக்கொள்ளுங்க, ஏன் இந்த ஜெபத்தை பண்றேன், என் ஆசிரியம் ஏன், எதற்காக? ஃபார் தி டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீக நோக்கம். நம்மிடம் தொலைக்காட்சியில் பேசுகிறோம். என்ன நோக்கம் என்பார்? விளம்பரங்கள் அல்ல, அறிவை வெளிப்படுத்த அல்ல, அனுபவங்களை வெளிப்படுத்த அல்ல, ஆற்றலை வெளிப்படுத்த அல்ல, சொந்த ஆற்றலை நம்பவில்லை. To reveal God's divine wisdom, to reveal God's divine power, to reveal God's divine destiny. அவருடைய நித்திய நோக்கம். நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. உண்போம், புசிப்போம், குடிப்போம், சாவோம். அந்த டிவைன் டெஸ்டினி. இங்கே போகிறேன், என் வாழ்க்கையின் எதை நோக்கி நான் பயணிக்கிறேன், என் வாழ்க்கையில் லக்கு என்ன, நோக்கம் என்ன. எல்லாரும் போல் அல்ல, நான் அவன் அல்ல. அவளுக்கு நோக்கம் இல்லை, லட்சியம் இல்லை, லக்கு இல்லை. பட் I have a aim, I have a goal, I have a plan in my life, I have a purpose in my life. இந்த இரண்டாவது குறிப்பு எழுந்தருடும் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அவர் நீதியை நிறைவேற்றுவதற்காக. மூன்றாவதாக, அவருடைய தெய்வீக வல்லமை உங்கள் மூலமா வெளிப்பட வேண்டும், நம்ம நினைக்க வேண்டும். காணாவுள்ள ஒரு குறைவு, அந்த தெய்வீக வல்லமை வெளிப்பட்டது. இந்த வாழ்க்கையில் இந்த குறைவுகள் மூலமாக தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். 38 ஆண்டுகள் உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டது. வருடங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, God reveals his power. என் அன்புடைய உன் பிரச்சனையின் மூலமாக, உன் போராட்டங்களின் மூலமாக, உன் பாடுகளின் மூலமாக, இதை ஏற்றுக்கொள்ள புரியல, உடைய சிறுமையின் மூலமாக கூட God wants to reveal his glory. God wants to reveal his divinity. அவருடைய தெய்வீக வல்லமையை உங்கள் மூலமாய், அவருடைய தெய்வீக தயவை, தெய்வீக பராமரிப்பை, தெய்வீக பாதுகாப்பை உலகம் பார்க்கிறது. உலகம் நிறுத்தி அவ்வளவுதான். அந்த அலையில் அந்த ஆழியில் இது மீண்டு வர முடியாது. ஆனால் ஜெயத்தோடு, வெற்றியோடு, கம்பீரத்தோடு நீங்கள் மீண்டு வருவீர்கள். ஏனென்றால் அவருடைய காரியம், அவருக்காக வாழறீங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துறீங்க. அவர் எழுந்தருளுவார். இந்த 74 அந்த சிங்கிள் கடைசி வார்த்தை, சத்துருக்களின் கொம்பை அவர் வெட்டி போடுவார். என் அன்புடைய உன் ஜெபங்களை கேட்பார், உன் சிறுமையை பார்க்கிறார், ஒரு அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உடைய ஆதங்கத்தை பார்க்கிறார். எனவே நான் சொல்ல வந்த வார்த்தை, நண்பர்களுடைய அவருடைய காரியங்கள் உனக்காக எழுந்திரளும். ஒரு சின்ன காரியம், ஒரு யாருக்காக சொல்ல, என் பிள்ளைக்காக வாழறேன், என் கணவனுக்காக வாழறேன், என்னுடைய மகளுக்காக வாழறேன். தட்ஸ் ரைட். உனக்காகத்தானே ஐயா இந்த உடலும் என் உள்ளம் எல்லாம் உனக்காக எழுந்திருடுவார். சிறுமையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், அலைச்சலை மாற்றுவார், அமளியை மாற்றுவார், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். God will reveal his power. அது மட்டுமல்ல, அன்பானதே பிள்ளைகளே, உன் ஜனங்களுக்கு பதிலளிப்பார். இந்த உலகத்தில் எத்தனையோ வாழ்க்கை, ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு தானியேல்,
அது மட்டுமல்ல, அந்த தாவீது ஒரு எரேமியா, எல்லாரும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். எரேமியா சிறுமைப்படுத்தப்பட்டார். அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, வரட்டை சாப்பிட்டு இசைக்கிறபடி வாசிக்கிறோம். சிறுமை. பட் God reveals his power. வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் என்ஃபோர்ஸ், தெய்வம் தந்த வல்லமையை உறுதிப்படுத்துவார். நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வேப்பிள்ளையே, அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை, அவருடைய இரக்கங்கள் குறைந்து போவதில்லை, அவருடைய மகிமை குறைந்து போவதில்லை. அவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். அரைசு எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளும் மட்டுமல்ல, உண்மை எழுப்புவார். லாசரை எழுப்பினவர், தாவீதை எழுப்பினவர், கல்லறையில் இருந்தல்ல, வாழ்க்கையில் எழுப்பினர். எத்தனையோ பேர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறாரே. வறுமையிலிருந்து, சிறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வேதனையிலிருந்து God raised millions of people. நிறைய பேரை பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த ஊடகத்துல. எளிமையும் சிறுமையானவர்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. நான் பிச்சை எடுத்து வாழ்ந்தேன், நான் குப்பையை போக்கி வாழ்ந்தேன். அது தவறல்ல சொல்லுவது. தேவன் எழுந்தருளுவார், உன்னையும் எழுப்புவார். ஏன்? for his own sake, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய புரட்சிக்காக, அவருடைய வல்லமைக்காக. அன்பு தேவனுடைய வல்லமையை உண்மையை வெளிப்படுத்த, உண்மையிலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு காரியம் உண்டாலும் தேவனுடைய உலகம் பகைக்கலாம், உறவுகள் பகைக்கலாம், எல்லாமே பகைக்கலாம். ஆனால் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். God will manifest you. உண்மையிலமாக உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு காரியம் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், அவர்களை பகைக்கிறோம். அவர்கள் வாழ்க என்றால் அவர்கள் மூலமாகத்தான் தேவன் என்னை உயர்த்துகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான், அங்குதான் கர்த்தர் உயர்த்தினார். யோசித்து பாருங்கள். சில பேர் இருப்பாங்க, நம்ம கெளிவா இருப்பாங்க. ஒரு ஆமான் மூலமாக ஒரு எஸ்தரை உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருந்த அன்புடைய பிள்ளையே, எல்லா இடத்துலயும் உண்மை. ஒரு சவுலின் மூலமாக ஒரு தாவீதை உயர்த்தினார். எனவே டோன்ட் ஹேட். இந்த மக்களை வெறுக்க வேண்டாம். ஜெபிப்பது சற்று கடினம் தான், சாத்தியமானதா என்றால் கேள்விக்குறிதான். டோன்ட் ஹேட். அமைதி பண்ணுகிறவர்கள் நம்மை நிலைக்குறை வைக்கவே அவர்தான். கடந்த வாரத்துல கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒவ்வொரு மன அழுத்த, மனப்போராட்ட வயதுள்ள வார்த்தை கருக்கலைந்து விட்டது. அதாவது ஒரு அதிர்ச்சியான சில காரியங்கள் நம்ம வாழ்க்கை நிலைக்குறைய வைக்கிறது. ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அவங்க அப்பதான் உண்டானாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையின் பிரச்சனை, போராட்டங்கள், அவருக்குரிய தவறான தீமையான இந்த ஊடகத்துல அவர் சொல்லுகிறார்கள், ரொம்ப நாள் காத்திருந்த இந்த குழந்தை கருவில சிறந்து விட்டது, அபாஷன் ஆயிடுச்சு. உலகம், நம்மை சிதைக்கிற உலகம் உருவாக்க கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்தருளுவார். திரும்ப சொல்லுவேன், for his own sake, own cause. அவருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம் உண்மையிலே உண்மையான வெளிப்படுவார். எனவே அநேக காரியங்கள் இடிக்கிறீங்க, இந்த ஜெபத்தை பண்ணுங்க. Lord arise. தேவனே எழுந்தருளும் எனக்காக. யாரையும் தண்டிக்க வேண்டாம். அவரை தண்டியும் இவரை தண்டியும் அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். சொல்லுவாரு, அவர் துன்மார்க்களின் கொம்பை சீருவார், இன்னைக்கு நீதிமாவின் கொம்பை உயர்த்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வித்தியாசமான ஜாமா இருக்கட்டும். அதுதான் அவருடைய சுவாசம். ஆரம்பத்துல சொன்னேன், சபைக்காக, தேவ நீதிக்காக, குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனே எழுந்தருளும். எங்கள் பிறந்த இந்தியா, எங்கள் பிறந்த பாரத தேசம் எழுந்தருளும். இந்தியாவின் தெருக்களில் இயேசுவின் நாமம் விளங்கட்டும். பரலோகத்தில் இந்திய நிலப்பட்டும் ஆண்டவரே. உலகத்தின் பல தேசங்களிலே எங்கள் பிள்ளைகள் எழுப்புவார்களாக. இந்த செய்தியை போர்ச்சுகல் என்கிற ஒரு நாட்டிலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன். இது வேதனா பள்ளி, 200 பேர் வருகிறார்கள், படிக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் 3000 இருக்கிறார்கள். இந்த போதகர் 18,000 பேர் அமரக்கூடிய ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார்.
அந்த புகைப்படத்தை வெளியிடுகிறேன் பாருங்கள். 18,000 பேர் உள்ள ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய பணக்கார நாடு அல்ல. ஒரு வகைய நம்ம இந்திய தேசத்திலிருந்து கோவாவிலிருந்து குடியேறினவர்கள், கோவா, ஆப்பிரிக்கா, திரையாதனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு போனேன். இரவு 11:30 மணிக்கு முடிஞ்சது. அது சிறப்பு என்றால் கூட்டம் முடிந்து நடந்து யாரும் போடுவதில் அங்கே இருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அங்கே டீயும் கேக்கும் தராங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. ஒரு மணி வரைக்கும் தினம் அங்கதான் இருக்காங்க, ஓடி போவதில்லை. ஒரு பெரிய அந்த அளவுக்கு பெரிய பணக்கார நாடு அல்ல போர்ச்சுகல். ஒரு பெரிய அறுவடை, 18,000 பேர் அமரக்கூடிய ஒரு சபையர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த கேட்டுக்கொண்டு வந்தது இப்படி தேவன் எழுந்திருவார். இந்த ஊழியத்துல, இந்த திருச்சபையில, இந்த வாழ்க்கையில எழுந்திருவார். உங்களுக்கான துடிக்க நம்புகிறே முடிப்போம். வானத்தை பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, தேவனே எழுந்திரளும். உனக்காக Lord arise for the own cause. இந்த பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த ராஜ்யத்திற்காக, ஒரு நீதிக்காக, உட வல்லமைக்காக, உட மகத்துவங்களுக்காக தேவனே எழுந்திரளும். அந்த சத்துக்களுடைய அமளியரை பார்க்கிறேன். நீ சத்துக்கள் கொண்டு சீவி போடுவேன்னு சொல்லுகிறீரே. நீங்கள் ஜெபிக்கும் போது நீ காரியங்களை செய்கிறீர், எழுந்திருடுவீர். அந்த என்னுடைய எண்ணங்கள்லாம் தினங்களாய் மாறட்டும். அதிகமாய் சோர்ந்து போகாதபடி, இலக்கரித்து போகாதபடி, நம்பிக்கை இழக்காதபடி, இப்போ சுவாசம் முக்கியமோ அவருடைய மகன்களுடைய ஜபத்தை விட்டு விடாதபடி, தேசத்திற்காய், சபைக்காய், ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்காய் நான் ஜபிக்கிற ஒரு ஜப அனுபவங்களுக்கு தாங்க. பக்தன் பாடுங்க போல ஜபாவி எதிர்த்தாரும் தேவா, அனங்கோட்டும் அபிஷேகம் என்னும் அன்றுவரே சத்துருக்கு ஆரவாரத்தை விட அந்த உங்களுடைய ஆரவாரம் பெரிது. ஆம் தகப்பனே, ஓயாத கீதம், ஓயாத பாட்டு. ஆமா, இப்படிப்பட்ட கீதங்களில் ஒரு பிள்ளை வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறாங்க. பாயான மண்மேடுகள் யாவும் பாராத வேந்தர் மனையாகட்டும், சிறைவாய்வு மறையட்டும், சீர்வாய்வு மலரட்டும். சீரோனின் மையமை எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணங்களில், எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய சபைகளில் விளம்பரப்படணும். Lord arise, தேவனை எழுந்தருளும், வழக்காடும், பதில்தாரும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் வழக்காடுவார் குடும்பங்களுக்காய், திருச்சபைக்காய், தேசங்களுக்காய். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.